அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரசம் தான். ரசம் நம்ம என்னென்னமோ செய்கிறோம், ஆனால் அந்த ரசம் வைக்கிறது மட்டும் ஏன்டா வரமாட்டேங்குது அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். இந்த அளவில் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 1/4 ஸ்பூன் வெந்தயம். அவ்வளோதான். இதை வந்து லேசாக வறுத்துக்கணும். நம்ம கறியை விட்டுறக்கூடாது. கரைஞ்சிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லு வந்து நம்மள ரசத்துக்கு எடுத்துரும். ஸோ பார்த்துக்குவாங்க. ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அதில் ஒரு 5 தக்காளி போல் கொதிக்க விடணும். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு இடிக்கல் இல்லாட்டி அம்மியில் அரைக்கும் போது டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் அரைக்கிறத விட இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா புளி, தக்காளி, அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியில் உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது தாளிக்க போயிடலாமா? ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் அதை தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் ஊற்றிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு அடுத்தது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அதில் போட்ட வேண்டியதான். அதோட 2-3 பல் பூண்டையும் நச்சு போடணும், சொல்ல மறந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் நம்ம வெல்லம் மட்டும் இதில் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.